இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனால் உங்களோட கான்டாக்ட், அதாவது நீங்கள் வச்சிருக்க ஃபோன் நம்பரு டெலீட் பண்ணாலும் அதை ரெக்கவர் பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் தேர்ட் பார்ட்டி எந்த ஒரு சாஃப்ட்வேரும் பயன்படுத்த வேண்டியதில்லை. கூகுளோட பெஸ்ட் அப்ளிகேஷனான கூகுள் கான்டாக்ட்ஸு நீங்கள் இது பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா இது இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் கொடுத்து இதை ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன் கூட சொல்லலாம். கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே இது ஃப்ரீயாக இருக்குது. வீடியோ ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இடையில ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். உங்களோட கான்டாக்ட் நம்பர், ஃபோன் நம்பர் ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் எப்போ டெலிட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அதில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டெலிட் பண்ணியிருந்தாலும் சரி, 6 மாதத்துக்கு முன்னாடி டெலிட் பண்ணியிருந்தாலும் சரி, ரீசெண்டாக இப்போ டெலிட் பண்ணியிருந்தாலும் சரி, இது போல் எந்த ஒரு கான்டாக்ட் நம்பரையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷனுமே தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் நம்ம மொபைலில் உள்ளதை அப்படியே எடுத்து காட்டும்போது உண்மையுமே அதை ரெக்கவரி பண்ணி காட்டாது. ஆனால் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அழிச்சிருந்தீங்கன்னா கூட ரெக்கவரி பண்ணி கொடுத்துரும். எப்படி ரெக்கவரி பண்ணுறாங்கிறத வாங்க லைவாகவே பார்ப்போம். இந்த வீடியோக்குள்ளே இருக்க லிங்க் போனீங்கன்னா நம்மளோட தமிழ் அசிஸ்டன்ட் வெப்சைட்டுக்கு போவோம். இங்கே போய் இந்த கான்டாக்ட் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிங்க. ப்ளே ஸ்டோர்லேயே ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் ஒரு வேளை தேடினீங்கனாலும் இந்த அப்ளிகேஷன் கிடைக்காது. இந்த வீடியோக்குள்ளே லிங்காக கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டைலர், அது டிஃபால்ட்டாக டைலரும் இருக்குது. இது கூகுள் டைலர் தான், நீங்கள் பயப்பட வேணாம். நீங்கள் இந்த டைலர் ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு வேளை இந்த கான்டாக்ட் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி இருக்க இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலும் சரி, இங்கே இருக்குது பாருங்கள். இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய நம்பரை சேவ் பண்ணி வச்சுருப்போம், அதாவது கான்டாக்டாக சேவ் பண்ணி வச்சுருப்போம். நான் உதாரணத்துக்கு ஒரு 3 நம்பரை டெலிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த 3 நம்பரை செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியுது செலக்டட் 3 அப்படின்னு. இந்த இடத்துல ஷேரு டெலிட்டு, நான் டெலிட் கொடுத்துட்றேன். இப்போ 3 நம்பரை டெலிட் பண்ணிட்டேன், சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த அப்ளிகேஷன் மூலியமாக போனீங்கன்னா மட்டும்தான் இந்த கான்டாக்டை நீங்கள் டெலிட் பண்ணி ரெக்கவரி பண்ண முடியும். வேறு நீங்கள் டிஃபால்ட்டாக உங்களோட மொபைலில் உள்ள கான்டாக்ட் அப்ளிகேஷனில் போனீங்கனாலும் சரி, நீங்கள் டெலிட் ஆனால் ரெக்கவரி பண்ண முடியாது. எம்ஐ மொபைல் வச்சுருக்கவங்களுக்கு தனியாக இதுக்குன்னு தனியாக எம்ஐலே தனியாக கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது தெரியல அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு தகுந்த வீடியோ ஒன்று போடுறேன். இப்போ நீங்கள் இதில் புதுசாக நீங்கள் கான்டாக்டை இன்புட் பண்ணணும், அதாவது கான்டாக்ட் சேவ் பண்ணணும்னா கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் கான்டாக்ட் சேவ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ப்ளஸ் ஐக்கானை அழுத்தினீங்கன்னா இது வரும். மேலே பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி வரும். இமெயில் ஐடி நீங்கள் எந்த இமெயில் ஐடி ஒருவங்கள்ட்ட நிறைய இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா இதை சேவ் பண்ணிக்கோங்க. இதில் எதில் சேவ் பண்ணிக்கிறீங்களோ சேவ் பண்ணிக்கோங்க. எனக்கு டிஃபால்ட்டாக நான் ஒரு இமெயில் ஐடி தான் வச்சுருக்கேன், அதனால் எனக்கு இதே போதும். இப்போ நம்ம டெலிட் பண்ணால் எப்படி கான்டாக்டாக ரெக்கவரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் அதாவது 3 கோடு இருக்கும். 3 கோடுனா செங்குத்தாக இருக்கக்கூடாது, ஒரு பட்டவசமாக இருக்கும். சர்ச் பார் பக்கத்துலேயே இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது செட்டிங்ஸ் கொடுத்துருங்க. கீழே அப்படியே வந்தீங்கன்னா அனௌன் சேஞ்ச் அப்படின்னு வரும், அதாவது கீழே இருந்து 2ஆவதாக அதை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் எந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணீங்க, அதாவது நம்ம கான்டாக்டை டெலிட் பண்ணால் அந்த மெயில் ஐடியை சூஸ் பண்ணிக்கோங்க, தேர்ந்தெடுத்துக்கோங்க. நான் அந்த நீங்கள் எப்போ டெலிட் பண்ணீங்க அப்படின்னு இதிலே கேட்டிருக்காங்க. 1 ஹவர்னால் 1 ஹவர் கொடுத்துங்க. இல்லை நீங்கள் ஒரு வேளை 6 மாதம் 3 மாதம் அப்படின்னு நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. இல்லாட்டி கூடவே டேட்டா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. கஸ்டமைஸை டேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்போ டெலிட் பண்ணீங்களோ அப்போலேருந்து இன்ன வரலுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் கூட இருக்காது, ஒரு வீடியோ பண்ணியிருக்கும் போது 1 நிமிஷம் தான் இருக்குது. நான் ஒரு 10 நிமிஷமே எடுத்துக்கிறேன். இதை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருங்க. நோட் ஆன் வருது. நான் என்னோடய இன்டர்நெட்டை ஆன் பண்ண மறந்துட்டேன், நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டு மறுபடியும் செக் பண்ணி பார்ப்போம். 10 நிமிஷம் தான் இருக்கேன், நான் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 13ஆம் தேதி கிட்டத்தட்ட 3:05க்கு கான்டாக்ட் டெலீட் பண்ணியிருக்கேன். இங்கேயே காட்டுது என்ன இதான் டெலீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. அந்த ஆனால் 10 நிமிஷம் தான் கொடுத்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3:05 வரலுமே ரெக்கவரி பண்ணிடுச்சு. பார்ப்போம் அந்த கான்டாக்ட் சேவ் ஆகிடுச்சான்னு. கொஞ்சம் நேரம் ஆகுது. சப்போஸ் இன்னும் 2 கான்டாக்டை கூட அழிச்சிக்கிறனா கூட நம்ம அழிச்சு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு டிஃபால்ட்டாக எது இருக்கணும், இந்த 2 கான்டாக்ட் இப்போ பி இந்த ஏலே ஒன்று 2மே மார்க் கொடுத்துருக்கேன். டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டேன். மறுபடியும் அங்கேயே போயிடுவோம், செட்டிங்ஸ் போயிடுவோம், கீழே ஸ்க்ரோல் பண்ணி வருவோம்.
இமெயில் ஐடி சூஸ் பண்ணிக்குவோம். 10 நிமிஷத்தை சூஸ் பண்ணிக்குவோம். கன்ஃபார்ம் கொடுத்துருவோம். 3:06 வரலுமே ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இதுதான் 3:06க்கு வந்திருக்கு. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உள்ள கான்டாக்ட் வரல தான் ரெக்கவரி பண்ண உங்களுக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நானும் வெயிட் பண்ணுறேன். கீழே ரீப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஆட் ஆயிரும். இங்கே டெலீட் ஆனது திரும்பி வராதுன்னு நினைக்க பயப்பட வேணாம். கண்டிப்பாக ரெக்கவரி ஆயிரும். நீங்கள் எப்போ ரீப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு. மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதான் நான் இப்போ அழித்தேன். இதுதான் இப்போ அழித்தேன் உங்களுக்கு. இதே ரெக்கவரி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கலாட்டா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.